ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சா? எல்லாரும் எங்க பிளான் பண்ணியிருக்கீங்க? நாங்க கொடைக்கானல் போலான்னு சொல்லிட்டு போனோங்க. பக்கத்திலேயே திண்டுக்கல் தான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போயிருக்கலான்னு சொல்லிட்டு நாங்க பிளான் போட்டோம். அதனால தி விவேரா கிராண்ட் அந்த ஹோட்டலுக்கு ப்ரீ புக் பண்ணியாச்சு. இதுதாங்க என்ட்ரன்ஸ். பாருங்களேன் எப்படி சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு கிளீன் அண்ட் நீட்டா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதுதான் உள்ள என்ட்ரன்ஸில பார்த்துட்டே நாங்க போயிட்டே இருந்தோம். இங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய குத்து விளக்குன்னு. இதே மாரி எங்க வீட்லயும் இருக்குது. வீட்டு நினைவு தான் வந்துருச்சு எனக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். நம்மளுக்கு ரூம் அலோகேட் பண்ணியிருந்த ரூம் போலான்னு சொல்லிட்டு 209 தான் நம்மளுக்கு ஆப்போசிட்ல குடுத்துருந்தாங்கங்க. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா நாங்க பார்த்துட்டு உள்ள போனோனே இப்படி தாங்க இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்க வந்து டீப்பாய் மாரி குடுத்துருந்தாங்க. இங்க ரெஸ்ட் ரூம்ல வந்து அ அ எல்லாமே அந்த சோப்பு, சீப் எல்லாமே அந்த பாத் ஐட்டம் கிட் ஃபுல்லாமே இருந்துச்சு. பக்காவா நீட்டா இருந்துச்சு. பாருங்களேன், இங்க பாத் டப்பு எல்லாமே இருக்குது. டவல் சப்போஸ் யாரும் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்னா, அங்க டவலுமே இருக்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அப்புறம் நம்ம அ இந்த பக்கம் வந்தா நம்மளுக்கு வந்து ஃபோன் இருக்குது, டிவி யூனிட் இருக்குது. கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நம்ம சாப்பிடுற இடத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தோங்க. வந்து பார்த்தா அங்க வந்து பஃபே சிஸ்டம் இருந்துச்சு. பஃபேல வந்து ஒரு பெர் பெர்சனுக்கு வந்து 600 சொல்லியிருந்தாங்க. எதுக்கு நம்ம அவ்வளோலாம் சாப்பிட மாட்டோம், வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். அதனால நாங்க அப்படியே சும்மா அந்த பஃபே ஐட்டத்த வேடிக்கை பார்த்துட்டு நாங்க போயிட்டுருந்தோம். நெறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆனா நாங்க வந்து அ திண்டுக்கல் போயிட்டு பிரியாணி சாப்பிடலாட்டி எப்படி? அதனால ஒரு நூடுல்ஸும், ஒரு மட்டன் பிரியாணியும் சொல்லியிருந்தோங்க. அப்பா! சொல்ல வார்த்தையே இல்ல. சூப்பரா இருந்துச்சு மட்டன் பிரியாணி பார்க்கறதுக்கே. டேஸ்ட்டுமே செம்ம தான் போங்க. சரின்னு சொல்லிட்டு எங்களோட பில் அமௌண்ட்டு இதுதாங்க. பில் பே பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பஃபே சிஸ்டம்ங்க. நெறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. கேக் இருந்துச்சு, அப்புறம் பிரெட் இருந்துச்சு, ஹாட் மில்க் இருந்துச்சு, காஃபி இருந்துச்சு, அப்புறம் சாக்கோஸ் சிப்ஸ் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒண்ணொண்ணா நாங்க பார்த்துட்டே இருந்தோம். இங்க வந்து ஃப்ரூட் ஐட்டம்லாம் இருந்துச்சு. பப்பாயா, அப்புறம் வந்து அம் பைனாப்பிள், சாலடு நெறைய இருந்துச்சு. வெண்பொங்கல் இருந்துச்சு. பப்பாளி வந்து நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆ இந்த பக்கம் வந்து உப்மா இருந்துச்சு. ரவா கிச்சடி இருந்துச்சு. ரவா கிச்சடி, அப்புறம் வந்து மெதுவடை இருந்துச்சு. பொங்கல் பொங்கல் அப்புறம் வந்து சாம்பார் இருந்துச்சு. சாம்பார் ப்ளஸ் சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் மல்லி சட்னி, எக்கு. இந்த பசங்க இந்த சிக்கன் பால்ஸ் வந்து நல்லாருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்ட்டாங்க. இடியாப்பம் வித் தேங்காய் பால். இதெல்லாம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சோண்டு அந்த சேமியா கிச்சடியும், அந்த தேங்காய் சட்னியும் சூப்பர் எம்மியா இருந்துச்சு. ஸ்டே டியூன்.